ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஆதியாகமம் 19வது அதிகாரம் 29வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களில் சோதோம் மற்றும் கொமோரா என்கிற பட்டணங்கள் தேவனுடைய பார்வைக்கு மிகப்பெரிய பாவங்களை செய்து வந்தார்கள். அவர்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டினது. ஆகவே தேவன் அந்த பட்டணங்களை அழிக்கும்படிக்கு சித்தம் கொண்டார். ஆபிரகாமனுடைய சகோதரனின் மகனாகிய லோத்தின் குடும்பம் அந்த பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவன் தாம் செய்ய போகின்ற காரியத்தை ஆபிரகாமுக்கு தெரிவித்த போது ஆபிரகாம் லோத்துக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு தாம் அந்த பட்டணத்தை கவிழ்த்து போடுகின்ற போது லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த பட்டணத்திலிருந்து வெளியேற்றி விட்டார். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபம் பண்ணின இடத்திற்கு போய் சோதோம் மற்றும் கொமோரா என்கிற பட்டணங்கள் இருந்த திசையை நோக்கி பார்த்தார். அவன் பார்க்கும் பொழுது அந்த சமபூமியின் புகை சூளையின் புகையைப் போல வானத்தை நோக்கி எழும்பினதை கண்டார். பாருங்கள், ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபம் பண்ணின அதே இடத்திலே மறுநாள் விடியற் காலத்தில் வந்தபோது அவனுடைய ஜெபத்துக்குரிய பதிலை அவனால் காண முடிந்தது. அன்பானவர்களே, இந்த வருஷம் முடிவதற்கு நமக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கின்றது. யாருக்கு தெரியும், உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக வந்து நில்லுங்கள். இரவு நேரத்தில் அதிகமாய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். வரப்போகின்ற புதிய வருஷத்தினுடைய விடியற் காலை வேளை உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளுகின்ற நேரமாய் இருக்கட்டும். தேவன் யாருடைய ஜெபத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அவரிடத்தில் பட்சபாதமே இல்லை. ஆகவே உங்கள் எந்த கஷ்டத்திற்கும் கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு மனப்பூர்வமாக ஜெபம் பண்ணுங்கள். எந்த ஸ்தலத்தில் நின்று ஆபிரகாம் ஜெபித்தாரோ அதே ஸ்தலத்தில் மறுநாள் விடியற் காலத்தில் வந்தபோது அவன் பதிலை கண்டான். அதுபோல நீங்கள் நின்று ஜெபிக்கின்ற இடத்திலேயே விடியற் காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு நல்ல பதிலை கொடுப்பாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனை நோக்கி நாங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்றும் நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாலை வேளை இருக்கின்றது என்றும் எங்களோடு பேசி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலங்களையும் சமயங்களையும் நிதானித்து அறிந்து கர்த்தருக்கு முன்பாய் வந்து நிற்கவும் கருத்தோடு ஜெபிக்கவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானோர் எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.